ஹாய் மக்களே, நான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஏர் டிரான்ஸ்பிளான்ட் பற்றி. அதில் நான் இந்த இந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணுங்கள், தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், இவ்வளோதான் நான் சொல்லியிருந்தது. மற்றபடி நான் எங்கேயும் யாரையும் போயிட்டு இந்த இடத்துல ஏர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லது அப்படிலாம் நான் எங்கேயுமே சொல்லவே கிடையாது. வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும், ஓகேவா? தேவையில்லாமல் சம்மந்தமே இல்லாமல் உட்காந்து மெசேஜ் அனுப்பிட்டு நான் அதெல்லாம் ரியாக்டே பண்ண மாட்டேன் எப்பயுமே. பட்டு இந்த தடவை நான் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன். சம்மந்தமே இல்லாமல் கண்ட மெசேஜ், நெக்ஸ்ட் மந்த் நீ உயிரோடு இருந்தால் பார்க்கலாம். என்ன இதெல்லாம் சைல்டிஷாக? நான் உயிரோடு இருக்கேன், இல்லை சாவறேன், இப்போது இன்றைக்கி கூட இந்த நிமிஷமே கூட செத்து போகலாம், யாருக்குன்னா எழுதி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ஒரு விஷயத்தை அங்கே பதிவு பண்ணும்போது அதை கரெக்டாக பண்ணுங்கள், தேவையில்லாமல் பண்ணாதீங்க. ஒன்று, ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது அவர் விருப்பம். உனக்குன்னா நீ நல்லா தானே இந்த நீ எதுக்கு பண்ண அப்படின்னாக்கா கிடையாது. எனக்கு இந்த காட்டுற ஏரியாவில் பண்ணியிருக்க இடத்துல சுத்தமாக முடி இல்லை. வீடியோவில் உங்களுக்கு பார்க்கறதுக்கு அப்படி தெரியும், முடி இருக்க மாதிரி மட்டும் முடி இல்லை. அதனால நான் என்னோட விருப்பம், நான் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் பண்ணாதோ அது உங்களோட விருப்பம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் கொடுத்துருக்க நம்பரில் கால் பண்ணியோ மெசேஜ் பண்ணியோ கேட்கலாம். அதை விட்டுட்டு நீ என்ன பெரிய ஆளா அந்த மாதிரி மெசேஜஸ் தவிர்த்துருங்க தயவு செஞ்சு. எனக்கு டைம் இருந்தாக்கா நான் ரீப்ளை பண்ணுறேன். அப்படி இல்லையா அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. அப்படியும் இல்லையா நீங்கள் பண்ணவே கூட வேணாம். நான் உங்களை ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி எந்த இடத்துலையுமே அறிவுரைப்படுத்தவில்லை. ஸோ தேங்க்யூ. தேவையில்லாத மெசேஜ் தவிர்த்துருங்கப்பா. நன்றி.